அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் திரவிய சங்கரக நூலிலே இருந்து நாம் தத்துவங்கள் குறித்து பார்த்து வருகிறோம். ஜீவன், அஜீவன், ஆசிரமம், பந்தம், சம்வரை ஆகிய தத்துவங்கள் குறித்து நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். நாம் அடுத்ததாக பார்க்கவிருப்பது நிர்ஜரை என்கின்ற பதார்த்தம், தத்துவம். நிர்ஜரை என்கின்ற தத்துவம் வினை உதிர்ப்பு என்ற பொருளை உடையது. வினையினை உதிர்ப்பதை கர்ம நிர்ஜரை என்று நாம் கூறுகிறோம். அந்த நிர்ஜரை குறித்த விஷயங்களை நாம் இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். திரவிய சங்கரகத்தினுடைய 36வது காதை ஜக காலேன தவேன ய புத்தரசம் கம்ம புக்கலம் ஜேன பாவேன சடதினேயோ தசடனம் சேதி நிஜரா துவிகா. துவிகா என்றால் த்வி என்றால் இரண்டு, நிஜரா துவிகா. நிஜரை இரண்டு விதமாக இருக்கிறது. நம்ம எப்படி பார்த்தோமோ, ஆசிரமம் ரெண்டு வகை, பந்தம் ரெண்டு வகை, சம்வரை ரெண்டு வகை, அதே போல நிர்ஜரயம் ரெண்டு வகை, பாவ திரவிய என்று இரண்டு வகை அதில் நம்ம பார்த்துருக்கோம். அது எண்ணங்களால் ஏற்படக்கூடியவை பாவ என்று கூறுவோம். திரவிய என்றால் அந்த புற்கள அணுக்களை கொண்டு வந்து வினையாக மாறி அது கட்டுவதும் சேர்வதும் விலகுவதும் இப்போது உதிர்வதும் இவையெல்லாம் திரவியம் என்று அந்த கர்மங்களை பற்றி குறிப்பது திரவியம். அதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதில் நிர்ஜரை ரெண்டு வழியில் நடக்குதுன்னு சொல்கிறார். ரெண்டு விதமாக இருக்குன்றது வேற, ரெண்டு வழியில் நடக்குது. ஒன்று என்னன்னா காலேன, இரண்டாவது தவேன. நிர்ஜரை காலத்தால் ஏற்படும், தவத்தால் ஏற்படும். ரெண்டு விஷயத்தால் நிர்ஜரை உண்டாகிறது என்று அந்த நிர்ஜரை ஆகக்கூடிய விஷயங்களை இரண்டாக பிரிக்கிறார். புத்தரசம், அனுபவிக்கப்பட்ட அந்த வினைகள், சுக அல்லது அசுக வினைகள், துக்க வினைகள், அவையெல்லாம் அந்த கர்ம புத்கலத்தால் வந்தவை. அவை விலகுதல். அந்த விலகுவது என்பது காலத்தால் நடைபெறுகிறது, தவத்தால் நடைபெறுகிறது. அதே போல இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று பாவ நிர்ஜரை, இன்னொன்று திரவிய நிர்ஜரை. அந்த ரெண்டுத்தையும் இந்த இரண்டு வரிகளிலே நமக்கு இதிலே தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ பார்த்தோம்னா பாவ நிர்ஜரை என்பது ஏற்கனவே நம்ம அந்த எண்ணத்தால் வரக்கூடியது தான் நம்ம எண்ண ஆசிரமம் என்று சொன்னோம். அதனால் வரக்கூடிய பந்தமானது பாவ பந்தம், அவற்றை தடுப்பது பாவ நிர்ஜரை. அதனால் அந்த கர்மங்களை உதிர்க்கின்ற எண்ணம், சுக துக்கங்களில் உயிரினால் அனுபவிக்கப்பட்ட பிறகு வினையின் புத்கல கர்ம அணுக்கள் விலகுவதற்கு காரணமான பரிணாமம், அந்த பரிணாமம் என்ற வார்த்தை தான் முக்கியமானது. அந்த எண்ணம், முதலிலே எண்ணம் ஏற்படும், அப்புறம்தான் செயல் வரும். ஒரு தவம் செய்கிறோம்னா கூட முதலிலே தவத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். அதன் பிறகு அந்த தவம் நடக்கும்போது கர்மம் கழியும். அதைத்தான் இந்த இடத்துல பாவ நிர்ஜரை ரெண்டாக பிரித்து சொல்கிறாங்க. பாவ நிர்ஜரை என்றும் திரவிய நிர்ஜரை. அந்த மாதிரி வினைகள் 8 வகையான வினைகள் நம்ம கூறியிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த வினைகள் ஆன்மாவை விட்டு விலகுவது, அதனை திரவிய நிர்ஜரை என்று கூறுகிறோம். இப்போ அதே போல் அந்த சூத்திரத்திலே அந்த காதையிலே சொல்லப்பட்டிருப்பது போல வேறு நோக்கில் இரண்டு வகையாக நிர்ஜரை இருக்கிறது. ஒன்று சபிபாக நிர்ஜரை, மற்றொன்று அபிபாக நிர்ஜரை என்று நாம் கூறுகிறோம். அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க? காலத்தால் நடைபெறுகிறது, தவத்தால் நடைபெறுகிறது என்று நம்ம பார்த்தோம். அதைத்தான் இந்த இடத்துல அதனுடைய பெயரை சொல்லி சொல்கிறார்கள். சபிபாக நிர்ஜரை, அபிபாக நிர்ஜரை. இப்போ இதனுடைய விளக்கத்தை பார்க்கும்போது அது புரிஞ்சிடும்.
சபிபாக நிர்ஜரை என்று சொல்லப்படுவது, நம்ம உயிர் பிறக்கும் போதே முற்பிறவியில் இருந்த பேலன்ஸ் இருந்த நிலுவையாக இருந்த அந்த வினைகள் இந்த பிறவியில் இந்த உடலை எடுக்கும் போதே அந்த ஆன்மாவோடு சேர்ந்து கார்மன உடலாக வந்து அது ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். என்னென்ன வினைகள் சென்ற பிறவியில் நமக்கு பாக்கி இருந்ததோ அந்த வினைகள் எல்லாம் இந்த உயிரை இந்த பிறவியை எடுக்கும் பொழுது ஆரம்ப இருப்பு வினைகளாக அவையெல்லாம் இருக்கும். அதான் முற்பிறவியினுடைய வினை, பிறக்கும் போதே பந்தமாகி இருக்கும். அதன் பிறகு இந்த பிறவியிலே நாம் ஒரு சில செயல்களை செய்வோம். அது நற்செயலாக இருந்தால் நல்வினையாக வரும், தீய செயலாக இருந்தால் தீவினையாக வரும். அந்த மாதிரி வருகின்ற அந்த புதிய வினைகள் இந்த பிறவியில் பிறந்த பிறகு நாம் செய்கின்ற செயலால் புதிய வினைகளாக வந்து பந்தமாகும். இப்போ இந்த பழைய வினைகளும் சரி புதிய வினைகளும் சரி அவற்றுக்கான ஸ்திதி காலம் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த வினை வந்து ஆன்மாவுடன் சேர்ந்த உடனேயே அதனுடைய செயலை துவங்கிவிடாது. அந்த உயிரோடு அந்த ஆன்மாவோடு அது ஸ்திதியாகி இருக்கும். ஸ்திதி என்றால் அப்படியே எந்த செயலும் இல்லாமல் அப்படியே அமைதியாக கட்டுண்டு இருக்கும். அந்த குறிப்பிட்ட ஸ்திதி முடிந்த பிறகுதான் அந்த வினையானது தன்னுடைய செயலை ஆரம்பிக்கும். அனுபாக பந்தம் என்று அதை நாம் பார்த்தோம். அந்த இடைப்பட்ட காலத்தை ஆபாத காலம் என்று கூறுவார்கள். அதாவது ஸ்திதியாகி இருந்து அப்படியே அமைதியாக இருக்கிறது, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதனுடைய ஸ்திதி முடிஞ்ச உடனே அனுபாகத்துக்கு வருது இல்லைங்களா, அந்த இடைப்பட்ட காலத்தை ஆபாத காலம் என்று சொல்வார்கள். அந்த ஆபாத காலம் முடிஞ்சதும் அது அனுபாகத்துக்கு வந்து அது தன்னுடைய பலனை, நற்பலனையோ தீய பலனையோ கொடுத்த பிறகு அந்த வினை உதிர்ந்து போகும், ஆன்மாவை விட்டு பிரிஞ்சு போயிடும். இது இயற்கையாக எல்லோருக்கும் நடக்கக்கூடியது. நம்ம எந்த முயற்சியும் நம்ம செய்கிறது கிடையாது. இதற்கான முயற்சி நம்ம பாட்டு நம்ம வழக்கமான செயல்களை செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த செயல்களால் கூட இது நிர்ஜரையாகலாம், ஆனால் நமக்கு அது தெரியாது. அதனால் ஏற்கனவே கட்டி இருக்கின்ற அந்த வினைகள், இந்த பிறவியில் வந்த வினைகள், இவையெல்லாம் அதனுடைய ஸ்திதி காலம் முடிந்தவுடன் அவை தானாக அனுபவத்துக்கு வந்து தானாகவே உதிர்ந்து போவது, அது சபிபாக நிர்ஜரை என்று கூறப்படும். இதைத்தான் கால நிர்ஜரை என்று நம்ம அந்த காதையில் நம்ம பார்த்தோம். அதாவது காலம் இதுக்கு வந்து யாரும் நம்ம முயற்சி செய்யல, அது காலத்தால் அது போகிறது. ஸ்திதிகாலம் முடிஞ்சது, ஸ்திதிகாலம் முடிஞ்சதும் அது அனுபவத்துக்கு வருது, அதுவே உதிர்ந்து போகிறது. அதனால் இதை தான் நம்ம கால நிர்ஜரை என்றும் நாம் கூறுகிறோம். அடுத்ததாக பார்த்தா அபிபாக நிர்ஜரை. அபிபாக நிர்ஜரை என்பது நம்ம வினைகள் அதிகமாக கட்டியிருப்பது, அதை நாம் உணர்கிறோம். இந்த வினைகளை கழித்தால்தான் நாம் மோட்சத்துக்கு செல்ல முடியும், ஆன்மாவை தூய்மை செய்ய முடியும் என்று நாம் நினைக்கிறோம். அப்போ அந்த ஆன்மாவை தூய்மை செய்வதற்காக ஒரு சில விஷயங்களை நாம் செய்கிறோம். நாமே எதிர்கொண்டு அந்த ஆன்மாவை அந்த வினையை சந்தித்து அதனை விளக்குவதற்கான வேலைகளை எல்லாம் மனித முயற்சியால் அந்த ஆன்மாவே செய்கிறது. மனித முயற்சி என்று சொல்வதில்லை, அந்த ஆன்மா மனித பிறவியில் தான் இது செய்ய முடியும், அதனால் அப்படி சொல்கிறேன். அதனால் அந்த முயற்சியின் மூலமாக ஆன்மா என்ன செய்து தானே எதிர் சென்று அந்த நிர்ஜரையினை கழிக்கக்கூடிய வேலைகளை ஏற்று அந்த துன்பங்களை எல்லாம் தானே பட்டு அந்த நிர்ஜரைகளை முடிக்கிறது. அந்த வினைகளை அனுபாகத்துக்கு கொண்டு வந்து அதை அனுபவித்து அதை உதிர்ந்து போக செய்கிறது. இப்போ வந்து நமக்கு ஏதோ ஒரு அந்தராய கர்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நம்ம புரிந்து கொள்வதற்காக. என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு உணவு கிடைக்காது, அன்னைக்கு பட்னியாக இருக்க வேண்டிய நிலைமை நமக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளால். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்தராய கர்மம், லாபாந்தராயம். நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு கிடைக்காமல் போய்விடுகிறது, சூழ்நிலைகளால் கிடைக்காமல் போய்விடுகிறது, நாம் பட்டினியாக இருந்து விடுகிறோம். இது சபிபாக நிர்ஜரை. அந்த அந்தராய கர்மம் அந்த பலனை கொடுத்து விட்டு அன்னைக்கு பட்டினி இருந்த உடனே அந்த ஒரு துகள் விலகி போய்விடும். அது சபிபாக நிர்ஜரை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், சில விரதங்களை ஏற்கும் பொழுது
நாமே உபவாசம் இருக்கிறோம். இப்போ நாம் உபவாசம் இருக்கும்போது அன்னைக்கு உணவு நாம் உண்ணுவது கிடையாது இல்லைங்களா? அப்போ அந்த உணவு ஒரு நாள் கிடைக்கக்கூடாது என்ற அந்தராய கர்மம் நீங்களாக மேற்கொள்கின்ற இந்த உபவாசத்தின் காரணமாக அது விலகி போகிறது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லக்கூடியது, புரிந்து கொள்வதற்காக சொல்லக்கூடியது. இப்படித்தான் நிகழ்கிறதா, ஒவ்வொரு செயலுக்கும் இப்படி செய்ய முடியுமா, இதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சிக்குரியது. அதனால் அந்த அபிபாக நிர்ஜரை என்பதனை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும். நாமே எதிர் சென்று அந்த கர்மத்தை, துன்பத்தை அனுபவித்து அந்த கர்மத்தை கழித்து விடுவது. அப்படித்தான் இந்த அபிபாக நிர்ஜரையை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அது ஸ்திதி காலத்துக்கு முன்பாகவே என்ன செய்கிறோம், நம்ம போய் அதை அனுபாகத்துக்கு நம்முடைய செயலால் கொண்டு வந்து அதை உதிர்ந்து போக செய்கிறோம். இது அபிபாக நிர்ஜரை என்று கூறப்படும். அப்போ சவிபாகத்துக்கும் அபிபாகத்துக்கும் நம்ம அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது கால நிர்ஜரை என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த அபிபாக நிர்ஜரைக்கு தப நிர்ஜரை என்று பேர். அந்த செயல் என்ன, உயிரினை தூய்மை செய்யக்கூடிய அந்த செயல். நம்ம இப்போ பார்த்தோம், இல்லறத்தில் இருப்பவர்கள் விரதம், அது ஒரு வகையான தவம் தான். முனிவர்கள் செய்யக்கூடிய தவம் அது மேன்மையான நிலையில் இருக்கக்கூடிய தவம். அப்போ இந்த அபிபாக நிர்ஜரைக்கு தவமே காரணமாக இருக்கிறது. தவம் செய்தால்தான் அபிபாக நிர்ஜரை செய்ய முடியும். அப்போ அந்த தவமானது 2 வகைப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை. அதாவது பாஹ்ய தவம், அப்பியந்தர தவம் என்று சொல்வார்கள். பாஹ்யம் என்றால் புறத்தவம். அப்பியந்தரம் என்றால் அகத்தவம். வெளியே தவம் செய்யும்போது வெளியே சில செயல்களை செய்கிறோம், நம்முடைய உள்ளுக்குள்ள சில செயல்களை செய்து கொள்கிறோம். அந்த பாஹ்ய தவம் 6 வகை, அப்பியந்தர தவம் 6 வகை. அதாவது புறத்தவம் 6, அகத்தவம் 6. இப்போ இதில் நம்ம பாஹ்ய தபஸ் என்று கூறுகின்ற அந்த பாஹ்ய தவத்தை, புறத்தவத்தை பற்றி நம்ம பார்க்கிறோம். தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய 320வது காதை புறத்தவம் எவை என்பதனை கூறுகிறது. அனசன அவமௌதர்ய விருத்தி பரிசங்கியான ரசப்பரித்யாக விவிக்த சையாசன காயக்லேசா பாஹ்யம் தபஹ. அனசனம், அவமௌதர்யம், விருத்தி பரிசங்கியானம், ரசப்பரித்தியாகம், விவிக்த சையாசனம், காயக்லேசம். இந்த 6 விஷயங்களை புறத்தவமாக நமக்கு நூல்கள் கூறுகின்றன. அதை தத்துவார்த்த சூத்திரம் மூலம் நாம் அறிகிறோம். அனசனம் என்றால், அசனம் என்றால் உணவு, அனசனம் என்றால் உணவு எடுத்துக்கொள்ளாமை. அது உபவாசம் என்று நாம் கூறுகிறோம். உபவாசம்தான் முதன்மையாக புறத்தவத்திலே கூறப்படுவது. அவமௌதர்யம் என்பது அடுத்த தவம், குறைவாக உண்ணல். அதாவது கர்மத்தை கழிக்க வேண்டும் என்றால் இந்த பிறவியிலே மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு அடுத்ததாக எந்த பிறவி கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. நாம் நம்முடைய தீவினைகள் உதயத்தால் நரகத்தில் போய் பிறந்தோம்னா அங்கே எதுவும் கர்மத்தை கழிக்க முடியாது. விலங்காக பிறந்தால் ஒரு அளவுக்கு மேலே கர்மத்தை கழிக்க முடியாது. தேவனாக பிறந்தால் துதி தான் பண்ணலாம், அங்கு கர்மத்தை கழிக்கக்கூடிய செயல்கள் எதையும் செய்ய முடியாது. மனித பிறவியில் மட்டும்தான் அந்த கர்மத்தை கழிக்கக்கூடிய, வினைகளை அழிக்கக்கூடிய செயலை செய்ய முடியும். அப்போ நமக்கு இப்போ மனித பிறவி கிடைச்சிருக்கு. இந்த ஆன்மா இந்த உடலை வைத்து கொண்டு தான் அதை செய்யணும், இல்லைன்னா இன்னொரு உடலை தான் எடுக்கணும், அது எந்த உடல்னு தெரியாது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த உடம்பு தவம் செய்வதற்கும் நாம் என்னென்ன விதத்திலே கர்மத்தை கழிக்கக்கூடிய செயல்களை செய்கிறோமோ அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய அளவில் இந்த உடலை நாம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது முனிவர்களுக்கு. அதனால தான் அவங்க அந்த ஒருவேளை உணவை கூட அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆகாரம் தானமாக பெறுவது கூட அவர்கள் தபம் செய்வதற்கும் சாத்தியாயம் செய்வதற்கும் தன்னுடைய உடம்பினை காயக்லேசம் செய்து வினைகளை அகற்றுவதற்கும் அவர்கள் சுவாத்தியாயம் செய்கிறார்கள், சாமாயிகம் செய்கிறார்கள். இதற்கெல்லாம் உடல் ஒத்துழைப்பு தரணும். அப்போ அதுக்கு தேவையான அளவு, அதற்கு தேவையான அளவு மட்டுமே உணவினை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
உடம்புக்கு வேறு விதத்திலே வலு சேர்க்கிற விதமாகவோ அல்லது அதற்கான கூடுதல் சக்தியை தருகின்ற அந்த விதத்திலேயோ உணவினை ஏற்கக்கூடாது. அதைத்தான் இதில் பொதுவாக குறைவாக உண்ணுதல் என்று கூறுகிறார்கள். இது ஒரு தவம். அவமோதரியம். விருத்தி பரிசங்கியானம். அந்த உணவை ஏற்கின்ற பொழுது, ஆகாரம் ஏற்கின்ற போது ஒரு சில நியமங்களை செய்து கொள்வார்கள். சில இடங்களிலே நான் சரியாய்க்கு இவ்வளோ தூரம் செல்வேன், இந்த இந்த தெருவில் தான் போவேன், இந்த தெருவில் தான் அது என உணவு கிடைச்சா நான் எடுத்துக்குவேன், இல்லைன்னா கிடையாது, அன்னைக்கு விட்டுருவேன். அதே கூட அந்த தெருவிலே கூட ஒரு பாதி தெரு தான், ஒரு 15 வீடு அளவுக்கு தான் நான் செல்வேன். அதற்குள்ளார உணவு ஏற்க ஆகாரம் ஏற்பதற்கு உரிய நிமித்தமெல்லாம் கிடைத்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். அப்படியெல்லாம் இல்லை என்று உணவு ஏற்பதிலே ஒரு சில நியமங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கன்றோடு பசுவை பார்த்தால்தான் உணவு ஏற்றுக்குவேன்னு சில முனிவர்கள் அவர்களுக்குள்ள தான் நினச்சிப்பாங்க, நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. இது போன்ற ஒரு சில விஷயங்களை பார்த்தால் தான் ஏற்றுக்கொள்வேன். அதே போல் இப்படிப்பட்ட ஒரு நபர், அவர்களை பார்த்தால் தான் ஏற்றுக்கொள்வேன் என்றெல்லாம் தன்னுடைய மனதுக்குள்ளாரே ஒரு நியமத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள் ஆகார தானம் ஏற்கின்ற போது. அதை நம்ம இப்போ கூட பார்க்குறோம், முன்னாள் வரலாறுகளிலும் அதை நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால் அந்த மாதிரியான நியமத்தை ஏற்றுக்கொள்வது என்பது விருத்தி பரிசங்கியானம் என்று சொல்லக்கூடிய தபம், புறத்தபம். ரசப்பரி தியாகம். அது நம்மளே இல்லறத்தில் இருக்கிறவங்களே நம்ம செய்கிறோம். அதெல்லாம் பார்த்ததுலேயே அது ஒரு நாள் கிழமையை வச்சு, திங்கக்கிழமை இந்த சுவை இருக்கக்கூடாது, உப்பு கிடை தியாகம், செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தியாகம், உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அது என்னன்றது நமக்கு ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சிலர் அதை ஒரு டைம் டேபிள் போட்டெல்லாம் பின்பற்றுறதை இல்லறத்திலே பார்த்துருக்கோம். அதுபோல் சுவைகளை தியாகம் செய்தல் நம்மளே இந்த அளவுக்கு செய்யும்போது, அப்போ முனிவர்கள் என்ன செய்வாங்க, அதில் ஒரு சில விஷயங்களை யமவிரதமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆயுள் முழுவதும் இந்த சுவையை நான் தொடவே மாட்டேன், இந்த சுவையை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், உப்பு கிடையாது, இல்லை இனிப்பு கிடையாது என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த குறிப்பிட்ட நாளுக்கோ அல்லது குறிப்பிட்ட பீரியடுக்கோ 2 மாதம் 3 மாதமோ ஏதோ ஒரு நியமத்தை வைத்து கொண்டு சுவையை துறப்பது, அது ரசப்பரித்தியாகம் என்று கூறப்படும். அதற்கு அடுத்தது 5வது விவிக்த சையாசனம், தனித்து இருத்தல். அதாவது அரகந்தர்கள் கூட அவர்கள் சமவசரணத்திலே இருந்து திவ்யதுனி மூலமாக உலகுக்கு அறத்தை அளித்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய மகாவீரர் 30 ஆண்டுகள் அதுபோல செய்தார். அவர் எங்கெங்கு செல்கிறாரோ அங்கெல்லாம் சமவசரணம் உண்டாகும், அங்கிருந்து மக்களுக்கு அறவுரை ஆற்றுவார். இந்த விஷயமெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கின்ற அந்த முனிவர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு தனியாக சென்று விடுவார்கள். ஒரு தனித்த இடத்துக்கு சென்று அங்குதான் அகாதி கர்மங்களை எல்லாம் அழிக்கிறார்கள். அதை நாம் பல நூல்களிலே படிச்சிருக்கிறோம், நம்ம பார்த்துருக்கோம். அது போன்ற அந்த கடைசி நேரத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விவிக்த சையாசனம் என்பது தனித்து இருந்து தவம் செய்தல். காட்டுக்குள்ளார போயிட்டு அங்கிருந்து எங்கே இருக்கிறார்கள் என்பதே தெரியாத அளவுக்கு தனித்து இருந்து தவம் செய்தல். காயக்லேசம், உடலை வருத்துதல். உடலை எப்படி வருத்துவதுன்னா, மழை பெய்யும் போது மரத்தடியில் இருந்து தவம் செய்வார்கள், வெயில் அடிக்கும் பொழுது பாறை மேலே இருந்து தவம் செய்வார்கள், ஆற்றம் ஓரத்திலே காற்றடிக்கின்ற அந்த குளிர்காற்று அடிக்கிறத தாங்குகிற அளவுக்கு அந்த உடலை வருத்தி கொண்டு தியாகம் செய்வார்கள். இப்போது கூட முனிவரர்கள் இமயமலை சாரலிலே கூட சென்று அங்கே பனிக்கட்டி மேலெல்லாம் அமர்ந்திருந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம். தன்னுடைய உடம்பை எல்லா கால நிலைக்கும் ஏற்பட்ட மாதிரி அதுக்கு அடிபணியாத அளவிலே அந்த கால சூழ்நிலைக்கு குளிரோ வெப்பமோ இவற்றுக்கெல்லாம் ஈல்டாகாமல் அதற்கெல்லாம் தாங்கக்கூடிய அளவிலே தன்னுடைய உடம்பிலை தயார் செய்வது, அதுதான் காயக்லேசம் என்ற உடலை வருத்துதல். இவையெல்லாம் பாஹ்ய தவம் என்று சொல்லக்கூடிய புறத்தவங்களிலே கூறப்படுகின்ற 6 விஷயங்கள். அடுத்ததாக நாம் அகத்தவம் என்பதனை பார்க்கிறோம். அகத்தவம் என்பதனும் கொஞ்சம் விளக்கம் அதிகமாக இருப்பதனாலும், இதுவும் போதியமான நேரம் பதிவு செய்துவிட்டதாலும், இப்போ இதோடு இந்த புறத்தவத்தோடு இந்த நிர்ஜரை பதிவினை முடிவு செய்யலாம். நிர்ஜரை பதிவினுடைய தொடர்ச்சியினை நாம் அகத்தவம் என்று சொல்லக்கூடிய அந்த தவத்தோடு அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யூடியூப்பில் நல்லறம் என்ற அந்த யூடியூப்பில் நான் இதில் பதிவு செய்து வருகிறேன். அது உங்களுக்கு
தெரிந்தது தான். அவ்வாறு நேரத்தில் இதில் கூட வந்து குழுக்களிலும் இதை பதிகிறேன். வாட்ஸ்அப் குழுக்களிலும் இதை பதிவதனை நீங்கள் அறிவீர்கள். அதனால் அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் அதிலே யூடியூபினுடைய லிங்க்கையும் நான் கொடுத்துருக்குறேன். அவற்றினை பார்த்து நல்லறம் என்ற அந்த யூடியூப் சேனலுக்கு தாங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டுமானால் அதில் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தங்களுடைய கருத்து எதுவாக இருக்குமானால் நம்ம அதில் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டால் அது அந்த பதிவுகளை மேம்படுத்துவதற்கு உதவும் என்ற கருத்தினால் அதையும் நான் வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட்டுக் கொள்கிறேன். ஜெய் ஜினேந்திரா, இளங்கோ திருமொழி, திண்டிவனம்.